வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கேள்வி எழுந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கேள்வி என்னவென்று கூறுகிறேன். அது உங்களுடைய மனதிற்குள் தோன்றி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். உங்கள் மனதிற்குள்ள நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, ஏன் கெடுதல் கூட நினைத்தது கூட கிடையாது, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கஷ்டங்கள் என்னை வந்து சூழ்ந்து கிடைக்கிறது, எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள், எந்த ஒரு உறவு எனக்கு நெருக்கமாக வந்தாலும் சில நாட்களிலே அவர்கள் ஏதேனும் ஒரு துரோகத்தையோ அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களையோ பார்த்துத்தான் என்னிடம் பழகுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான கேள்விகளும் எத்தனையோ விதமான கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. பல நேரங்கள்ல நீங்க நல்லது செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்காமல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகளையும் நீங்கள் நிச்சயமாக சந்தித்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல உங்களுடைய மனதில் கூட இந்த எண்ணங்கள் வந்திருக்கும், என்னுடைய நேரங்கள் எப்பொழுது நல்லதாக மாறும். மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருடங்களில் நடந்த சில விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சிகரமாகத்தான் இதுவரைக்கும் இருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டமான சில விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் கடந்த காலத்துல சந்தித்த கஷ்டங்களால் முக்கியமான சில விஷயங்கள் ஏற்பட்டது. பல நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது என்று நினைத்த நேரத்தில் திடீரென்று ஒரு தடங்கல்கள் வந்திருக்கலாம். அந்த தடங்கல்களை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவும் இந்த விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு தடங்கள் ஏற்படுமா, இதனால எனக்கு நன்மைகள் தான் என் வாழ்க்கைக்குள்ள உருவாகும் என்று நான் எத்தனையோ முறைகள் காத்திருந்தேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய சில மனிதர்கள் உங்களை விட்டு விலகியிருப்பார்கள். நீங்கள் செய்த உதவியை மறந்து உங்களுக்கு எதிராக பேசும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு நெருக்கமாக இருந்த உறவினர்களால் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனாலேயே உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியானது ஏற்பட்டிருக்கும், நான் ஏன் இப்படி அனுபவிக்க வேண்டும், இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தீராத வழிகளும் தீராத கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டு அது உங்களை மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்ததா உங்களுடைய பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் உங்களுடைய இடத்தில் குறிக்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் பலவீனம் காரணமாக பெற்றோரின் அன்பும் ஆசையும் இருந்தும் ஒரு காலகட்டத்தில் அவர்களின் மனதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அல்லது உங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு விளக்க முடியாத ஒரு தர்ம சங்கடம் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் வேலை வேலை என்று போய்விடுவீர்கள். அதனால வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு முழுமையாகவே தெரியாது. இதனால உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த ஒரு நேரத்துல இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க உங்களுடைய நன்மைக்காக சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பாரமாக தெரிந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளை அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி கூட வைத்திருந்திருக்கலாம். இந்த இருதலை கொல்லி எறும்பு போன்ற சூழ்நிலை உங்களுக்குள்ள பெரும் ஒரு குற்ற உணர்ச்சியை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்க, அது மட்டுமல்லாம உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால் சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவானது. புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் மன அமைதியானது குறையும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவோ செல்லமாக நல்ல ஒழுக்கத்துடன் வளர்த்திருக்கலாம், ஆனாலுமே காலம் மற்றும் கிரகநிலைகளின் சூழ்நிலை காரணமாக அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்காமலும் தங்களுடைய சுய புத்தியால் பிடிவாதம் பிடித்து தவறான பாதையிலோ அல்லது தவறான முடிவுகளிலோ இதுவரைக்கும் சென்றிருப்பார்கள். அவங்களின் படிப்பு, வேலை அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் காட்டிய பிடிவாதம் சமூகத்தில உங்களுடைய தலையானது குனியும்படி இதுவரைக்கும் செய்திருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து உங்களுடைய மனமானது தினம் தினம் உருகி கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியதை உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடப்பதற்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்கள் தீபம் ஏற்றுவதால் முன்னேற்றமானது உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடும். செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் மாலை 3 மணி முதல் 4:30 மணிக்குள் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது செவ்வாய் கோரை நேரத்தில் முருகனுக்கோ நெய் தீபம் அல்லது எல் தீபத்தை ஏற்றி வழிபடுவது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை தேடி கொடுக்கும். அதுவும் இந்த ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் ஏற்றுவதனால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த எளிய தீப வழிபாடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் தோஷம் மற்றும் அங்காரக குற்றங்களை நீக்கிவிடும். தீபம் எரிய எரிய உங்க வாழ்வில் இருந்த வறுமையும் மன அழுத்தமும் விலகி தொழிலிலும் உத்தியோகத்திலும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பிரம்மாண்டமான பொருளாதார முன்னேற்றமும் கௌரவமான பதவிகளும் உங்களை வந்தடையும். அந்த அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 6ஆம் வீடான ருணஸ்தானத்தில் இருந்த பாப கிரகங்களின் தாக்கங்கள் குறைவதால் உங்களை நிம்மதி இழக்க செய்த கடன் சுமைகளில் இருந்து விடுபட போறீங்க. எதிர்பாராத பணவரவு, பூர்வீக சொத்து விற்பனை அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய திடீர் லாபத்தின் மூலம் பல வருடங்களாக வட்டி கட்டி மாண்ட பழைய கடன்களை அசல் உட்பட மொத்தமாக நீங்க அடைத்து முடிப்பீங்க. அதற்கான ஒரு சூழ்நிலையும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. கடன் கொடுத்தவர்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று காலங்கள் மாறி நீங்கள் அவர்கள் இடத்திற்கே தேடி சென்று பணத்தை கொடுத்து கௌரவமாக நிமிர்ந்து நடக்கும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடன் இல்லாத நிம்மதியான தூக்கம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். இதுவும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். அது மட்டுமல்லாம இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டும். அது உங்களுடைய திருமண வாழ்க்கை, ஒரு தொழில் தொடங்குவது அல்லது உங்களை விட்டு போன உறவினர்கள் மீண்டும் தேடி வருவது, எதுவாக இருந்தாலும் சரி அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல பண விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, பணம் தொடர்பான விஷயங்களில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும். நீங்கள் செய்த வேலைக்கு அங்கீகாரங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கூட நிச்சயமாக கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்ந்துவிடும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து இருவருமே உங்களுடைய உறவினர்களும் நீங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக மாற ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில வீடுகளில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நான் ஏன் இப்படி அனுபவிக்க வேண்டும், இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தீராத வழிகளும் தீராத கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டு அது உங்களை மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்ததா உங்களுடைய பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் உங்களுடைய இடத்தில் குறிக்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் பலவீனம் காரணமாக பெற்றோரின் அன்பும் ஆசையும் இருந்தும் ஒரு காலகட்டத்தில் அவர்களின் மனதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அல்லது உங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு விளக்க முடியாத ஒரு தர்ம சங்கடம் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் வேலை வேலை என்று போய்விடுவீர்கள். அதனால வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு முழுமையாகவே தெரியாது. இதனால உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த ஒரு நேரத்துல இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க உங்களுடைய நன்மைக்காக சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பாரமாக தெரிந்திருக்கலாம். அல்லது நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளை அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி கூட வைத்திருந்திருக்கலாம். இந்த இருதலை கொல்லி எறும்பு போன்ற சூழ்நிலை உங்களுக்குள்ள பெரும் ஒரு குற்ற உணர்ச்சியை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்க, அது மட்டுமல்லாம உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால் சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவானது.
புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் மன அமைதியானது குறையும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவோ செல்லமாக நல்ல ஒழுக்கத்துடன் வளர்த்திருக்கலாம். ஆனாலுமே காலம் மற்றும் கிரக நிலைகளின் சூழ்நிலை காரணமாக அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்காமலும் தங்களுடைய சுய புத்தியால் பிடிவாதம் பிடித்து தவறான பாதையிலோ அல்லது தவறான முடிவுகளிலோ இதுவரைக்கும் சென்றிருப்பார்கள். அவங்களின் படிப்பு, வேலை அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் காட்டிய பிடிவாதம் சமூகத்தில உங்களுடைய தலையானது குனியும்படி இதுவரைக்கும் செய்திருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து உங்களுடைய மனமானது தினம் தினம் உருகி கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியதை உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடப்பதற்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்கள் தீபம் ஏற்றுவதால் முன்னேற்றமானது உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடும். செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் மாலை 3 மணி முதல் 4:30 மணிக்குள் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது செவ்வாய் கோரை நேரத்தில் முருகனுக்கோ நெய் தீபம் அல்லது எல் தீபத்தை ஏற்றி வழிபடுவது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை தேடி கொடுக்கும். அதுவும் இந்த ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் ஏற்றுவதனால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த எளிய தீப வழிபாடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் தோஷம் மற்றும் அங்காரக குற்றங்களை நீக்கிவிடும். தீபம் எரிய எரிய உங்க வாழ்வில் இருந்த வறுமையும் மன அழுத்தமும் விலகி தொழிலிலும் உத்தியோகத்திலும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பிரம்மாண்டமான பொருளாதார முன்னேற்றமும் கௌரவமான பதவிகளும் உங்களை வந்தடையும். அந்த அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 6ஆம் வீடான ருணஸ்தானத்தில் இருந்த பாப கிரகங்களின் தாக்கங்கள் குறைவதால் உங்களை நிம்மதி இழக்க செய்த கடன் சுமைகளில் இருந்து விடுபட போறீங்க. எதிர்பாராத பணவரவு, பூர்வீக சொத்து விற்பனை அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய திடீர் லாபத்தின் மூலம் பல வருடங்களாக வட்டி கட்டி மாண்ட பழைய கடன்களை அசல் உட்பட மொத்தமாக நீங்க அடைத்து முடிப்பீங்க. அதற்கான ஒரு சூழ்நிலையும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. கடன் கொடுத்தவர்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று காலங்கள் மாறி நீங்கள் அவர்கள் இடத்திற்கே தேடி சென்று பணத்தை கொடுத்து கௌரவமாக நிமிர்ந்து நடக்கும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடன் இல்லாத நிம்மதியான தூக்கம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். இதுவும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும்.